Hello friends, இந்த வீடியோல நம்ம masters and transaction எப்படி நம்ம எக்ஸல் டெம்ப்ளேட்ல இருந்து Tally Primeக்கு இம்போர்ட் பண்றது. சோ அது வந்து நீங்க எப்படி பண்ண முடியும் அப்படினா மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி ஈஸியா பண்ணலாம். ஓகே, சோ உங்களுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷனை நீங்க எக்ஸல் ஃபார்மேட்ல டைப் பண்ணி சேவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்ம இம்போர்ட் ஆப்ஷன் மூலமா மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அந்த மாஸ்டர்ஸ் இல்ல டிரான்சாக்ஷன் இது ரெண்டையுமே நம்ம Tally Primeல எப்படி இம்போர்ட் பண்றது அது ரிலேட்டடா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மேப்பிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது Tally Prime ஃபீல்டில் உள்ள எல்லா ஹெட்டிங்கும் எக்ஸாக்டாக நம்மளுடைய எக்ஸல் டெம்ப்ளேட்லையும் இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே கரஸ்பாண்டிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு இதை என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐட்டம் நேம், அந்த இடத்துலையும் நான் ஐட்டம் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், குவான்டிட்டி, rate and value. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு வந்து கரஸ்பாண்டிங்காக இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய எக்ஸல் ஃபார்மேட் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக நீங்கள் Tally Primeல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேப்பிங் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி மாஸ்டர்ஸ் தட் மீன்ஸ் ஸ்டாக் ஐட்டம் எக்ஸல்லேருந்து Tally Primeக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் இல்லை ஸ்டாக் ஐட்டத்தை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டேலியில் நாஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் நாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் இம்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எரர் மெசேஜ் வரும். என்ன எரர் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லாக்கில் இம்போர்ட் கம்ப்ளீட்டட் வித் அ ஃபியூ எரர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த எரர்ஸை நீங்கள் எல் ப்ரெஸ் பண்ணி வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த ரோ நம்பரில் யூனிட் நாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிச்சாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டேலியில் நாஸ் அப்படின்ற யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் க்ரியேட் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த மிஸ்டேக் வரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் நாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டாக் ஐட்டத்தையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், Tally Primeல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நாஸ் நம்பர்ஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எரர் மெசேஜை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே இந்த எரர் மெசேஜாக என்ன பண்ணணும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் போய் நாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸலில் என்னுடைய ஸ்டாக் ஐட்டத்தை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராடக்ட் அப்படின்ற நேமில் ஷீட் நேம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஷீட் நேமில் என்ன கொடுத்துருக்கோமோ அங்கே தான் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸல் ஃபார்மேட். ஐட்டம் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், குவான்டிட்டி, ரேட் அண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் இந்த ஹெட்டர் ஃபீல்ட். ஸோ இந்த ஹெட்டர் காலத்தை கரெக்டாக Tally ஃபீல்டோட மேப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஹெட்டர் ஃபீல்டும் அந்த ஹெட்டர் ஃபீல்டும் கரஸ்பாண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸலில் இம்போர்ட் மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷன் பை மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அட் ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பார்த்துடலாம். மாஸ்டரில் ஸ்டாக் ஐட்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் தேட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் போயிருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் இதில் மேனேஜ், இந்த இடத்துல மேப்பிங் டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வரும் மாஸ்டர்ஸாக டிரான்சாக்ஷனாக கேட்குது. அஃப்கோர்ஸ் நம்ம மாஸ்டர்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கேட்குது பார்த்தீங்களா, ஃபைல் டு இம்போர்ட். எந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஷீட் நேம் காமிச்சேன் இல்லைங்களா, ஒர்க் ஷீட் நேமில் ஸ்டாக்ஸ்ன்னு மாற்றிருந்தா அது இங்கே வியூ ஆகுது. இப்போ இதுதான் என்னென்னா மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர்ஸ். ஓகே, ஸோ சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் ஆல் கம்பெனிஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஆல் கம்பெனிஸில் தான் இருக்கும். ஆல் கம்பெனிஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மேப்பிங்கை எல்லா கம்பெனிஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனிக்கு மட்டும் வேணும்னா பேக் ஸ்பேஸ் பண்ணி ஸ்பேஸ் தட்டுங்க. திஸ் கம்பெனின்னு கொடுத்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த மேப்பிங் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, ஸோ இல்லை எனக்கு எல்லா கம்பெனிஸுக்கும் வேணும்னா ஆல் கம்பெனிஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் தான் மேப்பிங் நேம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே,
இதில் டைப் ஆஃப் மாஸ்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் ஐட்டம் இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது நேம். நேம் இஸ் மேண்டேட்ரின்னு அவங்களே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கம்பல்சரி நேம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ நேம் கொடுத்துருங்க. நேம் ஃபீல்டுக்கு நேராக ஐட்டம் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு என்ன வரும், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு யூனிட்ஸ் இல்லையா, யூனிட்ஸில் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் UOM கொடுத்துருக்கேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு குவான்டிட்டி கொடுத்துக்கிறோம். ஸோ ஐட்டத்தை நம்ம ஓப்பனிங் பேலன்ஸாக அங்கே கொண்டு வரோம். ஸோ அதில் குவான்டிட்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம ரேட் பர் குவான்டிட்டிக்கு எவ்வளோ ரேட் அப்படின்றத நான் ரேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸில் வேல்யூ, ஸோ ஃபைனல் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது எஸ்ஸான்னு கேட்குது, எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆயிடுச்சு. என்ன சேவ் ஆயிடுச்சு, என்னுடைய மேப்பிங் ஃபார் மாஸ்டர்ஸுக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்டர்ஸ் கொடுங்க, டிரான்சாக்ஷன் கொடுத்துடாதீங்க. மாஸ்டர்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் அஃப்கோர்ஸ் எக்ஸல் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸல் ஃபைலை நான் எந்த ஃபைல் பாத்தில் நான் சேவ் பண்ணியிருக்கேன்னா டியில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் ப்ராடக்ட்ன்ற நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க, சரிங்களா. ஸோ ப்ராடக்ட் கொடுத்துட்டேன், அதில் ஷீட் நேம் ஸ்டாக்ஸ்ன்னு வருது. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ண மேப்பிங் என்ன, மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர். இது ஜஸ்ட் ஒரு டெமோக்காக செலக்ட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணது மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர், இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு கேட்குது இல்லைங்களா, இதில் 3 ஆப்ஷன் கேட்கும். combine opening balances, ignore duplicate, modify with new data. So combine opening balances is nothing but already இங்க இருக்கும் இல்லைங்களா opening balance, அந்த opening balance ஓட இப்போ நீங்க import பண்ண போறத combine பண்ணும், that's all. நெக்ஸ்ட் ignore duplicate னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக ஏதாவது உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் இல்லை அந்த ஃபீல்டு நேம் வந்து எக்ஸிஸ்டாக இருந்தால் அதை இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அந்த டூப்ளிகேட்டை இக்னோர் பண்ண சொல்கிறோம். மாடிஃபை வித் நியூ டேட்டானா இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபீல்டு இருக்குது பாருங்களேன், அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மாடிஃபை பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன், இக்னோர் டூப்ளிகேட்ஸ் அது கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ரிவியூ பண்ணணும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. பேக்கப்பும் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் பேக்கப் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்போஸ் ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் பேக்கப் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, நோ கொடுத்துட்டேன்னா நோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், இம்போர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு ஈவெண்ட் லாக் காமிக்குதுங்க இல்லைங்களா. இது என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் நான் க்ரியேட் பண்ணல, அதனால எனக்கு இந்த எரர் மெசேஜ் காமிக்குது. ஓகே, ஆல்ரெடி பாருங்கள் லாஸ்ட்டாக உள்ள எரர் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, வெரி சிம்பிள். அந்த எரரையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம். எங்கே போகிறீங்க, க்ரியேட் போயிருங்க, அதில் ஜூம் பண்ணிடலாம். யூனிட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, நாஸ் நம்பர்ஸ், இந்த இடத்துல நாஸ்ன்னு செலக்ட் பண்ணிடுங்க. அஃப்கோர்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடுவோம். ஓகே, அதில் ஸ்டாக் ஐட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்போர்ட் பண்ண போகிற ஐட்டம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே உள்ளது ஃபர்னிச்சர். ஓகே, ஸோ இது வந்து நான் ஷோர் பண்ணிவிட்டேன், இங்கே ஐட்டம் இல்லை. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் போயிருங்க, அதில் மாஸ்டர்ஸ். ஓகே, மாஸ்டர்ஸில் நீங்கள் ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய ஐட்டம் நம்மளுடைய அந்த ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம செலக்ட் பண்ண மேப்பிங். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட்
completed successfully. Okay, so என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா, எங்கே போகணும், chart of accounts. ஓகே, chart of account போங்க, இந்த இடத்துல ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்குங்களா ஏர் கூலர் அதெல்லாம் இருக்குது. அடுத்து சேர், கலர் பென், என்வலப், எரேசர், எக்ஸாம் பேட், இதெல்லாம் ஸ்டேஷ்னரி. ஸோ எல்லாமே மிங்கிள் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாக் ஐட்டம், தட் மீன்ஸ் மாஸ்டர்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வெதர் இட் இஸ் சேல்ஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர், சம்திங், பேரோல், ஈவன் பேரோல். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மேப்பிங் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி ட்ரான்சாக்ஷனை எக்ஸல்லேருந்து டேலி ப்ரைமுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸலில் நான் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டேட் ஃபீல்டு, வவுச்சர் டைப், சேல்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், லெட்ஜர் நேம் ஜென் ட்ரேடர்ஸ் அண்ட் சேல்ஸ் வவுச்சர், தென் அதனுடைய ஜிஎஸ்டி. ஓகே, லெட்ஜர் அமௌண்ட், டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்றத அஃப்கோர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜர், ஓகே, இந்த லெட்ஜர் எத்தனை ரோவில் இருக்குது, ஒன் ரோவில் கிடையவே கிடையாது. ஒரு டிரான்சாக்ஷனுக்கே மல்டிபிள் ரோ இருக்குது இல்லைங்களா. ஸோ சேல்ஸுக்கு மட்டுமே எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரோஸ் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ தட் இஸ் மல்டிபிள் ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம், குவான்டிட்டி, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ரேட் அண்ட் வேல்யூ. ஓகே, ஆஸ் யூஷுவல் இதில் நான் வந்து 3 டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஜென் ட்ரேடர்ஸ், ஆல்ஃபா அண்ட் விஜி என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ இதிலெல்லாம் என்ன சேல் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு எரேசர், இவங்களுக்கு ஷார்ப்னர் அண்ட் மார்க்கர், இவங்களுக்கு எக்ஸாம் பேட், அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டெமோ தான். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனை எப்படி எக்ஸலில் இருந்து நம்ம டேலிக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு இந்த எக்ஸல் காலம் ஃபீல்டு வந்து மேப் பண்ணுறதுக்கு டேலி ப்ரைமோட ரெண்டுமே கொரஸ்பாண்டிங்காக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் இப்போ நம்ம அது ரிலேட்டடாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ரிக்வயர்ட் லெட்ஜரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது என்னென்ன லெட்ஜர்னு பார்த்தீங்கன்னா ஜென் ட்ரேடர், ஆல்ஃபா இண்டஸ்ட்ரீஸ், விஜி என்டர்பிரைஸ், இந்த 3மே சன்ட்ரி டெப்டார் நான் என்னுடைய எக்ஸல் ஃபைலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 லெட்ஜரையும் அண்டர் சன்ட்ரி டெப்டார் கீழே க்ரியேட் பண்ணிடுங்க. சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், டேக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஓகே, ஸோ இது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த எரர் மெசேஜை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்களா, நீங்கள் எதையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும், ஃபஸ்ட்டு லெட்ஜர்லேருந்து காமிக்கும், ட்ரான்சாக்ஷன்லேருந்து என்னென்ன லெட்ஜர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலை, லெட்ஜர் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி டசன்ட் எக்ஸிஸ்ட், அது மாதிரி சிஜிஎஸ்டி இல்லை, சேல்ஸ் இல்லை, ஜென் ட்ரேடர்ஸ் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிக்வயர்டு லெட்ஜர் எல்லாம் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் லெட்ஜர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ட்ரு போயிட்டு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ லெட்ஜரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டேக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, விஜி என்டர்பிரைஸ், ஜென் ட்ரேடர் அண்ட் ஆல்ஃபா இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வவுச்சர். இந்த சேல்ஸ் வவுச்சரில் நான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி 18% செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு செட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ F11 ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் இருக்குது இல்லைங்களா, இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எகெயின் அண்ட் எகெயின் போயிட்டு நம்ம செட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் டேக்ஸபிள் 18% கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேல்ஸில் போய் லெட்ஜரில் போய் இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்படி தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா லெட்ஜரும் நம்ம என்ன பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நான் மேப்பிங் க்ரியேட் பண்ண போகிறேன். இம்போர்ட், மேனேஜ், மேப்பிங் அண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு க்ரியேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஸ்டேஷ்னரி. ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் கொடுத்தா ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஆல் கம்பெனிஸுக்கு இல்லை ஸ்பெசிஃபிக்காக இல்லை இந்த கம்பெனிக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் அஸ் யூஷுவல் நீங்கள் உங்களுடைய விஷஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேம் என்ன கொடுக்குறோன்னா சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதனால் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத நான் சேர்த்துக்கிறேன்.
இந்த டைப் ஆஃப் வவுச்சரில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இது எந்த வவுச்சர் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் இது அக்கௌண்டிங் வவுச்சர் தான், ஏன்னா சேல் பர்ச்சேஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ நான் இது அக்கௌண்டிங் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபீல்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து voucher type name and date, it's for mandatory. Okay, so it's very compulsory, you have to select. voucher type name நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக voucher டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் voucher date, இந்த இடத்துல நீங்கள் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா voucher number is nothing but invoice number. ஓகே, ஸோ இன்வாய்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜர் நேம், அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் ரோஸில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா லெட்ஜர் நேம் செலக்ட் பண்ணணும். இதில் லெட்ஜர் டீட்டெயில் ஃப்ரம் மல்டிபிள் ரோஸில் இருந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, யா, ஸோ இந்த இடத்துக்கு நேராக லெட்ஜர் நேம் அண்ட் லெட்ஜர் அமௌண்ட், then ledger amount, then ledger amount debita credita அப்படின்றது அஃப்கோர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இது ஃபிக்ஸடு டிரான்சாக்ஷன் கிடையாது, இது ஃபிக்ஸடு சேல்ஸ் வவுச்சர் கிடையாது, டெபிட் ஆர் கிரெடிட் பேஸ் பண்ணி தான் வரனால அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐட்டம் நேம் அஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் கீழே இருக்கும் பாருங்கள், ஐட்டம் நேம் அண்டர் எதில் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஐட்டம், தென் பில்டு குவான்டிட்டி. ஆக்சுவல் குவான்டிட்டினா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ 80 ரூபா இருக்கும், பில் வந்து 80 ரூபா இருக்கும், பில் போடும்போது அவங்க 70 ரூபான்னு போடுவாங்க. நான் ஃபைனல் நம்மளுக்கு 70 ரூபா தான், அதுதான் பில்டு குவான்டிட்டி. ஓகே, ஸோ அதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கிறீங்க, குவான்டிட்டி, தென் ஐட்டம் ரேட். ஓகே, ஸோ ஐட்டம் ரேட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெர் யூனிட் எவ்வளோ ரேட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் லாஸ்ட் ஒன் ஐட்டம் அமௌண்ட். ஓகே, தட் ஒன் வேல்யூ. ஏ, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நல்லா பார்த்துக்கோங்க. வவுச்சர் டைப் நேம், வவுச்சர் டைப், வவுச்சர் டேட், நம்பர், லெட்ஜர் நேம். லெட்ஜர் நேம் வந்து மல்டிபிள் ரோலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐட்டம் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இம்போர்ட் பண்ணிட்டோம், சாரி மேப் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் போய் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸல் கொடுத்துருங்க. அதே மாதிரி சேல்ஸ் ஸ்டேஷ்னரி தான் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன். இங்கே வந்து சேல்ஸ் டிரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணினேன். ரிவ்யூ காமிக்கணும், சாரி ப்ரிவ்யூ இம்போர்ட் சம்மரி ரிப்போர்ட் கம்பல்சரி நான் பார்க்கணும். பேக்கப் வேண்டாம், நோ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன காமிச்சிருச்சு, இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, அவ்வளோதான். இப்போ எஸ்கிப் கொடுத்துட்டு டிஸ்பிளே டே புக் போய் பாருங்கள். ஓகே, எங்கே போகிறீங்க, டிஸ்பிளே அண்ட் டே புக் இங்கே இருக்கு இல்லைங்களா, டே புக். இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிடுறேன், Alt F2 கொடுத்துக்குங்க. ஏன்னா நான் டேட் வழி வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஏ, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள என்ன ஆயிடுச்சு, இம்போர்ட் ஆயிடுச்சு. வெரி ஓகே, ஸோ வெல் டன், இவ்வளோ தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டோட இதை கொஞ்சம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தான், மற்றபடி எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி எரர் இருந்ததுன்னா ஈவெண்ட் லாக்கில் போய் அந்த எரர் வந்து என்னென்னு பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மாஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷனை எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணணும் பை க்ரியேட்டிங் மேப் டெம்ப்ளேட். ஓகே, மேப் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி எப்படி மாஸ்டர்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷனை இம்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகே.